ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நிகழ்வில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக ஒரு பாடலை நகர்த்துவதில் இசைக்கு ஒரு பங்கு உண்டு, பாடல் ஆசிரியர்கள் அந்த வரிகளுக்கு ஒரு பங்கு உண்டு, அப்புறம் ஹீரோ கொஞ்சம் பிரபலமாக இருந்தாலும் பார்ப்பாங்க. எப்பேற்பட்ட பாட்டாக இருந்தாலும் ரஜினிக்காக பார்க்கறது, எம்ஜிஆருக்காண்டி பார்க்கறது, விஜயஜித்துக்காண்டி பார்க்கறது. பின்னணி பாடகர்களுக்கு பெரிய ரோல் உண்டு. அந்த குரல், அது பிபி ஸ்ரீனிவாசா இருக்கட்டும், டிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம சீர்காழி கோவிந்தராஜனுடைய நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பேட்டர்ன் உண்டு. அதுவும் நீங்கள் கூட அடிக்கடி சொல்லுவீங்க, இந்த வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னருகில் வந்தா, அந்த ஒரு பாட்டையே ரெண்டு பேர் வேற மாடுலேஷன்ல பாடியிருப்பாங்க. ஆமா ஆமா. அப்புறம் சிதம்பரம் ஜெயராமனும் சிவாஜியும் இது சிவாஜியும் எம்ஆர் ராதாவும் மாப்பிளே அப்படின்னு அந்த போட்டி போட்டு பாடுறதுல ரெண்டு பேருடைய குரல் உண்டு. அதே போல் மலேசியா வாசுதேவனும் எஸ்பிபியும், ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் என்னம்மா கண்ணு, இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னணி பாடகருக்கும் அந்த குரலுடைய வலிமை உண்டு. மலேசியா வாசுதேவன், ஜெயசுதாசன் பேசிட்டே போகலாம். ஜெயச்சந்திரனுடைய தனித்துவத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ரோலுங்கிறது ஒரு பெரிய ரோல் தமிழ் சினிமா பாடல்களில், அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவில் ஜெயச்சந்திரன் என்னவோ அதிகமாக பாடினது காதல் பாட்டு, காதல் சோக பாட்டு தான் அவருக்கு கிடைச்சதெல்லாம். ஒன்று ரெண்டு பாட்டு எங்கேயாவது மாற்றி பாடியிருப்பார், தவிர குறைவான பாடல் தமிழ் சினிமாவில் பாடினார். ஆனால் ஜெயச்சந்திரன் ஒரு பாட்டு பாடியிருந்தாருன்னா அந்த பாட்டு எல்லாருக்கும் பிரபலமாயிடும். அந்த மாதிரியான பாட்டு தான் ஆரம்பத்தில் இருந்து. நீங்கள் ஒரு நேரம் அந்தியல் நாட்கள், அது எம்எஸ்வியுடைய இசையில் ரொம்ப ஃபேமஸான பாட்டு, கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கனைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம். குருவிக்கரம்பை சண்முகத்துடைய முதல் பாட்டு சினிமாவில். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவிக்கரம்பை சண்முகத்துறை அவர்களுடைய பாடல். ஆமாம், குருவிக்கரம்பைனாலே எனக்கு வேலுன்னு ஒருத்தர் நினைவுக்கு வருவார். அவர் இவர் குத்தூசி குருசாமியினுடைய வரலாற்றை எழுதியவர். அது அந்த ஊர் அவ்வளோ ஃபேமஸ். இவர் பேராவரணி பக்கம் குருவிக்கரம்பை, அதே குருவிக்கரம்பை தான். இவர் குருவிக்கரம்பை சண்முகம் பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். அவருடைய கவிதை அரங்கேறும் நேரம் தான் அவருடைய கவிதை தலைப்பே. அதுலேருந்து அதை எடுத்து இந்த பாட்டை பண்ணியிருப்பார். ஜெயச்சந்திரன்ட்ட என்ன குரலில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ துல்லியமாக இருக்கும். இத்தனைக்கு ஒரு மலையாளி ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தால் கூட அவர் இசையை ஜெயசுதாஸ் மாதிரி முறையாக கற்றுக்கிட்டு வரலனா கூட அந்த உச்சரிப்பை அது ரொம்ப பிரமாதப்படுத்தி பண்ணியிருப்பார். நீங்கள் எந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஜெயச்சந்திரனுக்குலாம் அந்த ஒரு காந்தம் இருக்குல்ல, வேறு யாருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் ஜெயச்சந்திரன்ட்ட இருக்கும். நீங்கள் ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பாட்டை கவிதை அரங்கேற நேரம், பார்வை உன் நேரில் பார்வை உன் பாதம் தேடி, அது ஒரு ரெண்டு இடம் வரும். கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து இன்னரும் வேறென்று எதற்கு இந்த சுகமும் ஈடில்லை இதற்கு, இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். உன் அங்கம் தமிழோடு சொந்தம், அந்த இடம் இருக்குல்ல, அந்த கார்வை அவர் தானே. உன் அங்கம் தமிழோடு சொந்தம் இனி எங்கும் தெவிட்டாத சந்தம், இந்த கமகம் வைக்கிற இடம் இருக்குல்ல, அற்புதமாக இருக்கும். அது ஜெயச்சந்திரனுக்கே உள்ள இடம். நீங்கள் ஜெயசுதாசெல்லாம் அவர் வேற ஒரு பெரிய ஜாம்பவான், ஆனால் இந்த இடத்தை அவர்கிட்ட வர முடியாது. அப்படி ஒரு அழகுபடுத்தியிருப்பார். நீங்கள் எந்த பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ஜெயச்சந்திரன் சொன்னாலே உங்களுக்கு படக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ராசாத்தி ஒன்றை காணாத இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஆமாம் அந்த பாட்டு நீங்கள் பல பேருடைய மனசை தொட்ட பாட்டு. ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சா இருக்கட்டும், இல்லை அதில் பொழுதாகி போச்சு, அந்த டோனை நீங்கள் கவனிச்சு பாருங்க. ராசாத்தி ஒன்றா ஒரு தொடங்கும், அந்த பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, அவருக்கான இடம் இருக்குல்ல அதுக்குள்ள. அது எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, அந்த முடிக்கிற இடம் இருக்குல்ல, அதில் ஒரு அழகு வச்சுருவார். அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட, அந்த கடைசியில் முடிக்கிற இடம் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கார்வையோட முடிக்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். வேறு யாருமே அந்த இடம் வரவே முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருப்பார். அதுக்குள்ளே இன்னொரு பாட்டு இருக்கும் இல்லையா உங்களுக்கு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி,
அதில் எந்த இடம் அழகு இருந்தது, நான் அழகு மட்டும் தான் மண்டுது, இதில் அழகு மட்டும் பற்றி பேசினாலே போதும். இந்த பாட்டுக்குள்ள நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினச்ச நிம்மதியாகுமடி. இந்த பேஸில் வர்ற இடம் இருக்குல்ல, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து, அதில் எப்படின்னா ஒரு தம்புராவுக்குள்ள இன்னொரு ஸ்ட்ரோக் விட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கமகத்தை அந்த குரல், அது குரலை தரும், அந்த குரலை கொடுக்கும். அது வந்து நான் யார்கிட்டையுமே ஒரு காணாத ஒரு இடம். அந்த இடம் அதுக்குள்ளே ஒரு இடம், இந்த இடம் பண்ணியிருப்பாரு. குளிச்சு நான் எடுத்த முத்துச்சிப்பி நீதானே, இந்த நீதானே இருக்குல்ல, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, அந்த இடம் இருக்கு இல்லையா, அது எனக்கு தெரிஞ்சு வேறு யாருக்கும், அது இப்படி ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம் அவருடைய பாடல்கள். அதே மாதிரி அதில் இன்னொரு பாட்டு வரும், இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே, கனவுகளின் சுயம்பரமோ. ஓ, இந்த இடம் இருக்குல்ல, அதான் ஜெயிச்சது. கண் திறந்தா சுகம் வருமோ, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, ஏ இந்த பாட்டுக்கு பழைய மட்டுமே போகும். அந்த குரல் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பார் ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும். அதே மாதிரி ஒரு பாட்டு, நீங்கள் இந்த பாட்டு கேட்டீங்களான்னு தெரியல, அது நான் காமராஜனுடைய பாட்டு, ஒரு புது கவிதையை தூக்கி அப்படியே வச்சிருப்பார், எம்எஸ்வியுடைய பாட்டு. உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது, அதை உச்சரிக்கும் போது நெஞ்சம் தித்திக்கின்றது அப்படின்னு ஒரு பாட்டு. உதட்டில் இருக்கு சப்ஜெக்ட், ஆமா, பேசும்போது அது இதயத்துக்குள்ள போய் தித்திக்குது, பேர் ஒட்டிருச்சான், பேர் ஒட்டிருச்சு. நான் காமராஜனுடைய பாட்டு. அதே மாதிரி அவருடைய மற்ற பாடல்கள் எடுத்துங்களேன், நீங்கள் மண்வாசனையில் ஒரு பாட்டு, நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இந்த பாட்டுக்குள்ளே தான் சுனந்தா அந்த படத்துலலாம் அறிமுகமாயிருப்பாங்க. இந்த முதல் பாட்டு சுனந்தா பாடின பாட்டு அது, நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை, அந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடம் வச்சுருப்பாரு, பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே, மார்பினை தீண்டு மார்கழியே, மாலை வழங்கும் வேளை நெருங்கும், நான் வந்து பெண் பார்க்க, நீ வந்து மண் பார்க்க, காதல் மயக்கம். அந்த வரிகளை சொல்ற விதம். ஆமா ஆமா, அழகிய கண்கள் துடிக்கும் இருக்குல்ல, அதான் ஜெயச்சந்திரன். ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம், தன்னை மறந்த அறிமுகம். இந்த பேஸில் வரும்போது ஒரு பெரிய அழகை கொண்டு வந்து, அந்த குரல், அது அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணான்னு தெரியாது. தன்னை மறந்த அறிமுகம், 2 கண்களில் அபிநயம், தேகம் 2ம் சிலிர்க்கின்றதே, மேகம் போல மிதக்கின்றதே, மெதுவாய் உருகும் அழகே, காதல் மயக்கம். இந்த மயக்கம்ங்கிற இடம் இருக்க, நம்மளை ஒரு மயக்கம் அப்படி மயக்கிட்டே, குரல் நம்மளை, ஆமாம், அந்த குரல் நம்மளை வந்து அவ்வளவு அழகாக மயக்கிட்டே போகும். இது மாதிரி நிறையா அவருடைய பாடல்கள் சொல்லலாம். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கடல் மீன்கள் அந்த ஒரு பாட்டு போதும். ஆமாம், அந்த ஒரு பாட்டு போதும். நீங்கள் அது வந்துட்டு எனக்கு அந்த ஒரு கடல் மீன்கள்ல அந்த பாட்டு தான் அந்த படத்தோட அடையாளம். ஆமாம்மா, ஆமாம். அதில் வந்துட்டு நீங்கள் வயலின் வாசித்தா, அந்த வயலின் பேஸில் போகும்போது செல்லவும் வயலின் சேரும்போது ஒரு ஒத்திசைவு வரும். அந்த ஒத்திசைவு அந்த பாட்டுக்குள்ளே இருக்கும். அந்த தாலாட்டு தேவானம், வானம்ங்கிற பேஸ் இருக்குல்ல, தூக்கி அந்த குரலை நம்ம தாங்கிக்கலான்னு தோணும். தள்ளாடுதே மேகம் தாழாமல் மடி மீது தார்மீக கல்யாணம். ராஜா சார் தெரிஞ்சு தான் கொடுத்துருப்பார் போல இருக்கு. இந்த பாட்டு உனக்கு தான் ஏன் செட்டாக அப்படி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இது கார்கால சங்கீதம்.
அப்படி போகும். இது வந்து கடலுக்குரிய பாட்டு. ஒரு தோணி கப்பல் அதுக்குள்ளே பயணம் பண்ணக்கூடிய 2 காதலர்களுக்கான பாட்டு. இதையும் வந்து அவருக்கு தான் கொடுத்துருப்பாரு. நீங்கள் இன்னொரு பாட்டு ஆரம்பத்தில் வந்த புதுசில் 78 79 ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு. சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் முத்தான முத்தம்மா. இந்த இடத்த பாருங்களேன். கண்ணான கண்ணம்மா ஏ குளியல வாலி தந்தலவானம் தையர தையா தையார தையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன். அந்த குரல் உள்ளுக்குள்ள ஒரு இதை போட்டிருப்பார். அதாவது பேஞ்சோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது பேஞ்சோ போட்டு இந்த குரல் வர்றப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே வந்து ஒரு வயலின் இந்த குரல் அப்படின்னா அந்த பக்கம் அந்த பேஞ்சோவோட மேட்ச் ஆகிப்போம் அந்த குரல். அது ஒரு அற்புதம் இதில். அதே மாதிரி ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். அது என்னமோ கொஞ்சம் விஜயகாந்துக்கு ஒரு குறிப்பிட்ட பாடல்களை ஜெயச்சந்திரன் தான் கொடுத்துருப்பார் ராஜா. ஆமாம், ஆரம்பத்தில் விஜயகாந்துடைய ஹிட்டுக்கு ஜெயச்சந்திரன் ஒரு பெரிய. ஆமாம், ஏன்னா வைதேகி காத்திருந்தால் படத்தினுடைய ஹிட்டே வந்து ஆமாம். இந்த நான் சொல்றது ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான். விஜயகாந்த் கேரக்டரை தாண்டி மாற்றி இப்படியெல்லாம் ரேகா இருப்பாங்களே. ஆமாம், ரேகா இருப்பாங்க, சுகாசினி இருப்பாங்க. விஜயகாந்த் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்படிலாம் படம் பண்ணுவாரா அப்படின்னு. அதில் வரக்கூடிய அந்த பாட்டு, பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா தீர்த்தக்கரைதனில். இந்த தீர்த்தக்கரைதல்கள் அழகு வரும். காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா, அந்த பாட்டு. அதே மாதிரி ராஜாசா அதிகபட்சமாக ராஜாசாருக்கு தான் பாடியிருப்பார். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு பாட்டு இருக்குது, பூவே உனக்காக. அந்த பாட்டு கேட்டு சொல்லாமலே. ஆமாம். அதை அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களில் ஜெயச்சந்திரனில். அதுவும் இந்த பாட்டு என்ன அப்படின்னா ஒரு கசல் வடிவம். அந்த பாட்டு கசல் வடிவத்தில் மல்லிகை பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது அடி பஞ்சு மெத்தை முல்லை போல குத்துகின்றது. இந்த இடம் இருக்குல்ல, வேற யாரும் வைக்க முடியாது. இல்ல அந்த அந்த வாய்ஸ் நம்மளுக்கு கொள்ளும். நான் கவனிச்சிருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய இடங்கள் ரொம்ப இதா இருக்கு. குத்துகின்றது. அது ஒண்ணு. அந்த என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது, நான் உந்தன் பேரை சொன்ன போது அள்ளி கொண்டது. இவர் கண்ணே, அதாவது மேலே போகும்போது ஒரு சில பேருக்கு அழகு குறையும், ஜெயச்சந்திரன் குறையாது. கண்ணே உன் முந்தானை காதல் வலையா, உன் பார்வை குற்றால சாரல் மழையா, இந்த அன்பே உன் ராஜாங்கம் எந்த முடையா, மடியா நீ மீட்டும் பொன்வீனை எந்த நிலையா அப்படிங்கையில் அந்த ஹம்மு மேலே போய் கொடுப்பாரு பாருங்க. சில பேருக்கு ஹை பிச் போகும்போது அவ்வளோ அழகு குறையும். ஆனால் ஜெயச்சந்திரனுக்கு அழகு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் இதுக்குள்ளே அந்த மேலே டாப்பில் போய் ஒரு ஹம்மிங் கொடுப்பாரு. பனிசகாரா பனிசகாரா சொல்லாமலே அப்படி போகும். அப்போ இதுக்குள்ளேயும் ஒரு அழகு. நீங்கள் மேலே போகும்போது ஒரு அழகு, அந்த பாட்டு அந்த கீழே வரும்போது ஒரு அழகு. நீங்கள் ஜெயச்சந்திரனுக்கு எந்த ஒரு பாட்டை கொடுத்தீங்கன்னாலும் அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பாண்டியராஜனுக்கு ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் ஆரம்பத்தில். அவர் பாண்டியராஜன் பீக்கில் இருந்த டைமில் படம் பெரிய அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. ஆனால் இன்றைக்கும் கிராமங்களில் மைக் செட்டில் ஓடுற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்கும். எப்படின்னா, என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன், கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே, என் மனசை பறி கொடுத்து. இதில் ஒரு இடம் வரும். என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. இந்த காதல் முத்தாட இருக்குல்ல, அது நமக்கு ஒரு மாதிரி அந்த இடம் கண்ணில் கவனிச்சு பார்த்து தெரியும். ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தாய் அழகே அருகே வரலாமா,
அடி வந்தால் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வெட்கம் உன் கூந்தல் தன்னில் ஊஞ்சல் கட்டி சாய்ந்தாடவா கையில் இன்னொரு அழகை கொண்டு போயிடுவார். நீங்கள் ஒரு ஃபோக்கியாக கவனித்து பார்த்தா கூட அந்த குரல் ஒரு பெரிய அழகோடு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் காத்திருந்து இது இன்றைக்கே இருந்த ஆனந்தம் வேணா அது வேற ஒரு அழகு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இது நீங்கள் தான் ஏற்கனவே வந்து சொன்னல காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும், அது நீங்கள் அது ஒரு செமி கர்நாட்டிக்கு, அதுக்குள்ளேயும் ஒரு அழகு கிடைக்கும். நீங்கள் ஒரு சோக பாட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அப்படியே அந்த மனசில் அப்பிடும். இப்போ ஒரு 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 கலைஞனுக்கு ஒரு முழுமையான ஒரு பரிணாமத்தோட அந்த இதோட பண்ணக்கூடிய கலைஞன் ஜெயச்சந்திரன். ஆனால் என்ன காலத்தில் அவருக்கான தமிழ் சினிமாவில் பாடல்கள் ரொம்ப குறைவாக கொடுத்துருப்பாங்க. குறைவாக கொடுத்துருந்தா கூட அது ஒரு செலக்டிவாக நம்ம ரசிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய பாடல்களுக்கு அது ஒரு தனித்துவம் உண்டு. நான் எங்கேயாவது தனியாக காரில் போனேன்னா வந்து இதை நான் அதிகபட்சமாக ரசிக்கக்கூடியது ஜெயச்சந்திரனுடைய பாடல்கள். என் நேரத்தை அது ரொம்ப ஈஸியாக கடத்திட்டு போயிடும். தனிமையில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணுற தனிமை அப்படின்னா என் நேரத்தை ரொம்ப ஈஸியாக கடத்தி கொண்டு போய் வீட்டில் விட்டுரும். எல்லாம் எந்த இலக்கோ அந்த இலக்கு கொண்டு போய் விட்டுரும் ஜெயச்சந்திரன் பாடல்கள். அந்த அளவுக்கு மனசோட நெருங்கி இருக்கக்கூடிய பாடல்கள் ஜெயச்சந்திரன் பாடல்கள். கண்டிப்பாக ஒரு பின்னணி பாடகருங்கிறவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், ஒரு பாடல் வரி ஏற்படுத்துகிற அதே இதை ஒரு குரலும் ஏற்படுத்த முடியும், நம்மிடம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறது ரொம்ப அழகாக உங்களுடைய அனுபவத்தில் உங்களுடைய நீங்கள் உணர்ந்த விஷயத்தை மட்டும் இல்லாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குரல் திறமை பாடும் திறமையாலையும் நம்ம பார்வையாளர்களை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்கன்னு தான் சொல்லணும். இது நான் மிகைப்படுத்துகிற விஷயம் கிடையாது. இந்த நேர்காணலை பார்த்துக்கிற அனைவருக்குமே நான் சொல்கிறது 100 விழுக்காடு உண்மைன்னு தெரியும். மிக்க நன்றி.